நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தண்ணி எடுத்துட்டு வாங்க. எழுந்து உட்காரு மகா. பாத்து. உனக்கு என்னாச்சு மகா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இது புடி. வெளியே போன அங்க உன் கண்டிஷன் எனக்கு தெரியாதா மகா? வெயில்ல தனியா ஆபீஸ்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? எதுக்கு தனியா போன? இல்லம்மா, நான் மயங்கி விழுந்துட்டேன். அந்த ஆமாண்டி, அப்பதான் ஒரு பொம்பளை வந்து என் செயின், மோதிர, கம்மல், பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டா. என்ன மோசமான உலகம்! மனுஷங்களையே நம்ப முடியல. சாக கிடக்குற ஒருத்தைய பார்த்துட்டு திருடிட்டு ஓடணும் தான் மனுஷங்களுக்கு தோணுதே ஒழிய காப்பாத்தணும்னு தோணல. ஆமா, நான் எப்படிம்மா வீட்டுக்கு வந்தேன்? சொல்றேன் இரு. வாங்க. ஸ்ருதி, இவங்க தாண்டி பர்ஸ், செல்போன், நகையெல்லாம் திருடிட்டு ஓடுனது இவங்க தாண்டி. என்ன மன்னிச்சிருமா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நடு ரோட்ல மயங்கி கிடந்த. என்னால உன்னை தூக்க முடியுமா? எனக்கு அவ்வளோ தெம்பில்லம்மா. அந்த ஏரியா வேற மோசமான திருட்டு ஏரியா. நான் போய் ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து உன்னை காப்பாத்துறதுக்குள்ள உன்னோட நகை, பணம், அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கிங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டா நான் என்னமா பண்ண முடியும்? அதனால நகை எல்லாத்தையும் கட்டி பத்திரமா என்கிட்ட வச்சுக்கிட்டம்மா. அதுக்கப்புறம் தான் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வந்த. அதுக்குள்ள நீ மயக்கமாயிட்ட. உன் பர்ஸ்ல இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. ஆட்டோவில் வரும்போது இந்த பாப்பா உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுச்சு. அதுகிட்ட விஷயத்த சொன்ன. நான் திருடி இல்லம்மா. பசி பட்னியோட போராடினாலும் கௌரவமா 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி பழைக்கிறேன். உன் பொருளெல்லாம் இதுல இருக்கு. உன் செயின், வளையல், கம்மல், செல்போனு, பர்ஸெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சொன்னீன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேம்மா. நீ எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாதான் நான் நிம்மதியா போக முடியுமா? அதனாலதான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உன்னை ஆட்டோல கூட்டிட்டு வரும்போது என் கையில நயா பைசா இல்லம்மா. உன் பர்ஸ் தான் இருந்தது. அதுல இருந்து 200 ரூபாய் எடுத்து ஆட்டோக்காரனுக்கு கொடுத்த. தப்பா நினைச்சுக்காதம்மா. உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்களை உள்ள தள்ள போறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? பொழைக்க தெரியாது? இந்த வளையல், கம்மல், செயின் இதெல்லாம் எத்தனை பவுன் உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 10 பவுன். ஒரு பவுனோட விலை இன்னைக்கு என்ன தெரியுமா? தோராயமா 25,000 ரூபாய். கிட்டத்தட்ட 2.5 இருந்து 3 லட்சம் ரூபாய் வந்துரும். எடுத்துட்டு ஓடி இருக்கலாம்ல. யாருகிட்ட என்னம்மா பேசுற? நான் என்ன பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவளா? மானம் கெட்டவளா? ஏமா, என்ன இந்த பொண்ணு லூசா என்ன? நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசே சில நேரத்துல நம்ம உடம்புல ஒட்டுறது இல்ல. இதுல இத வேற தூக்கிட்டு போவாங்களா? மனுஷன்தான் பணத்தை வச்சிருக்கணும். பணம் மனுஷனை வச்சிருக்க கூடாது. புரியுதாமா? நான் வரேம்மா. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னம்மா?
உங்க பேர் என்ன? என் பேர் தங்கம்மா. அட்ரஸ் எதுக்கு? சொல்லுங்களேன். ஸ்ரீதேவி குப்பம்மா. உங்க சொந்தக்காரங்க? நான் ஒரு அனாதம்மா. உங்க வீட்டுக்காரரு? அவரு ஒரு பெரிய பணக்கார வீட்ல கார் டிரைவரா வேலை பார்த்தாரு. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவரு இறந்து போயிட்டாருமா. அப்பதான் நான் கல்யாணமான புதுசு. புது தாலி மாத்துறதுக்குள்ளேயே ஏன் தாலி அறந்துருச்சுமா. அது ஆச்சுமா 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அவரு மட்டும் உசுரோட இருந்திருந்தா என்ன தங்க தட்டுல வச்சு தாங்கியிருப்பாரு. என் மேல அவ்வளவு உசுருமா அவருக்கு. அவர் செவ்வாய்க்கிழமை தான் இறந்து போனாரு. அதனாலதான் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் மௌன விரதம் இருப்பேன். நீ மயக்கமா இருந்தப்ப கூட அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் பேசல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, உன்னால என் மௌன விரதம் போச்சு. ஐம் சாரி. என்ன வேலை செய்றீங்க? வீட்டு வேலை தான் செய்யறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? வயசானவ என்னம்மா சம்பாதிப்ப? கௌரவமா உழைச்சாலும் ஒருவேளை சோறு தான் சாப்பிட முடியுது. ஓகே, மாசம் 5000 ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலை வாங்கி தரேன். செய்றீங்களா? 5000? ஐயோ! ஒழுங்கு மரியாதையா அந்த வேலையை ஒத்துக்கிறீங்களா, இல்ல பொழைக்க தெரியாதவங்கன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? ஐயோ போலீஸா? வேலையை ஒத்துக்கிறமா? அப்ப சரி. நான் என்ன பண்ணணும்? ஒரு தாய் இல்லாத பொண்ணை கவனிச்சுக்கணும். ஐயோ பாவம். யார் அது? நான் தான். என் கூட இருப்பீங்களா தங்கம்? சரிம்மா. எனக்குன்னு யாரும் இல்ல. பொய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், கெட்டது நினைக்க மாட்டேன். போதுமா? சிரிச்சிட்ட அப்படின்னா பரவாயில்லன்னு அர்த்தம். உனக்கு அம்மா இல்ல, எனக்கு பொண்ணு இல்ல. இந்த உடம்பு, இந்த உசுரெல்லாம் உனக்குதான். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் வீட்டை காலி பண்ணிட்டு உங்க திங்ஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம். அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா, வச்சுக்கோங்க. இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறேனே. வேண்டாமா, எனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? இதுவே ஜாஸ்தி. நான் போயிட்டு 2 மணி நேரத்துல வந்துடுறேம்மா. என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? தேவையில்லாம பணத்தை கொடுக்குறீங்க, வேலைக்கு வாண்டுறீங்க. இது எனக்கு சரியா படல. விக்ரம், யாரு என்னன்னு தெரியாம அவங்க என்ன காப்பாத்துனாங்க. இருந்தாலும் புதுசா யாரையாவது வேலைக்கு வைக்கணும்னா போலீஸ்ல தெரிவிக்கணும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அச்சோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேரிங். நான் அதை பாத்துக்கிறேன். ஐ அம் ஆல்ரைட் நவ. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இல்ல? அது மகா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மகா. சொல்லு. இவருக்கு ஆபீஸ் மூலமா ஃபாரின் போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஆனா என்னையும் கூட அழைச்சிட்டு போகணும்னு சொல்றாரு. ஆமாம்மா. விக்ரம், இப்பதான் நான் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன். அடிக்கடி கில்ட்டினஸ் வருது. சில நேரத்துல என்ன ஆகும்னு தெரியல. ஏம்மா அப்படிலாம் சொல்றீங்க? இல்ல, ஃபேக்டா சொல்றேன். வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சில பேர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லவங்களை பார்த்தா நான் விடவே மாட்டேன். அதான் என் வீட்டுக்காரரு, நீங்க, ஸ்ருதி, தோ இந்த தங்கம், அவங்கள நான் என் கூட வச்சுக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன். அப்படி ஒரு கெட்ட பழக்கம் மகா கிட்ட பிறந்ததுல இருந்தே இருக்கு. இங்க உட்காரு. ஸ்ருதிய பிறந்ததுல இருந்து நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். அத்தை டெலிவரி ஆகியவ பிறந்தப்போ டாக்டர் என் கையில தான்
இவளை முதல்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படியே ரோசா பூ மாதிரி ரோசா இருந்தா. இப்போவா அந்த குழந்தையோட முகம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த நேரம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் தான் இவ்வளவு வளர்த்தேன். இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு, உறவு, தோழி ஸ்ருதி மட்டும்தான். எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மகா, இல்லடி, ஆக்சிடென்ட் கூட நீயும் நானும் எதிர்பார்த்துமா என்ன? அப்படி நினைச்சு சொன்னேன். எதிர்பாராத விதமா தானே நடந்தது. அதே மாதிரிதான் இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என் கூட இருக்கணும்டி. உன்னை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா? நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சா அடுத்த 10வது நிமிஷமே நீ என் பக்கத்துல இருக்கணும். ப்ளீஸ், என்னோட ஒரே ஒரு ஆசையை நிறைவேத்து. இங்க நம்ம கிட்டே பெரிய ஃபேக்டரி இருக்கு. விக்ரம் அதிலேயே வேலை பார்க்கலாமே. நான் படித்த படிப்புக்கு இப்போ இருக்கிற வேலை எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருக்கு. ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்றது என்னோட கனவு. சரி, அப்படின்னா ஸ்ருதியாவது என் கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே ப்ளீஸ். மகா, நாங்க பேசிட்டு சொல்றோம், நீ ரெஸ்ட் எடு. சரி. நீ என்ன நினைக்கிற ஸ்ருதி? மகாவை நினைச்சா பாவமா இருக்குங்க. அப்போ என்ன நினச்சா பாவமா இல்லையா? நமக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது ஸ்ருதி. ஆண் பாவம் பொல்லாதது, பார்த்துக்கோ. மகாவோட கண்டிஷன் உங்களுக்கே தெரியும்ல. அவ எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா. நிஜமா சொல்ல போனா மகா மட்டும் என் கூட இல்லைனா இந்நேரம் என் அப்பா அம்மா என் அண்ணனால நடந்த எனக்கு ஏற்பட்ட அவமானங்களால நான் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பேன். நான் செத்த இடத்துல புல்லே முளைச்சிருக்கும். எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தான்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு வேலையா இப்போ என் குடும்ப சந்தோஷத்தை கேட்குறாங்களே, என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மகாக்கு எப்பவுமே யார்கிட்டயுமே எதையுமே கேட்டு பழக்கமே கிடையாது. முதல் தடவையா ஸ்ருதி என் கூட இருன்னு கேட்டிருக்கா. அதுவே எனக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அவளுக்கு எப்பவுமே திமிரு ரொம்ப அதிகம். தன்னை மீறி எதுவும் நடந்துராது அப்படின்ற ஒரு கர்வம் அவகிட்ட எப்பவுமே அது இருக்கும். ஆனா இப்ப சாக போறோன்ற நினைப்பு அவளுக்குள்ளேயே வந்துருச்சு. அது அவ கண்ணிலேயே தெரியுதுங்க. நீ என்ன சொல்ற? ஃபாரின் போக கூடாதுன்னு மகா சொல்லிட்டா. அதை மீறி உங்க கூட வர தைரியம் எனக்கு இல்லை. ஐம் சாரி. ஸ்ருதி, ஸ்ருதியை நீ ஃபாரின் கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஒருவேளை உங்க அம்மா கண்டிஷன் போட்டா அதை மீறி நீங்க என்ன கூட்டிட்டு போற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்லை. ஏன்? ஏன்னா அவங்க என் அம்மா. மகாவும் எனக்கு அம்மா தான். அந்த ஸ்தானத்துக்கு அவ தகுதியானவ கூட. அப்போ ஏன் நிலைமை? அது சரிங்க. அது என்ன ஃபாரின்னு? இப்பெல்லாம் வெளிநாட்டில் கிடைக்கிறதெல்லாம் நம்ம நாட்டிலேயே நிறைய கிடைக்குது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது ஒரு கனவு லட்சியமா? இங்கே என்ன இல்லை? அதான் என்னையே இல்லையே. இல்லை, பெட்ரோல் தானே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கடவுள். அதை தான் சொன்னேன், சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க விக்ரம். நான் இங்கேயே மகா கூட இருக்கேன். இப்போ அத்தை மாமாவை பார்த்துக்கிற பொறுப்பும் எனக்கு இருக்குல்ல. அப்போ உனக்கு என்ன தனியாக வெளிநாடு அனுப்ப பயம் இல்லையா ஸ்ருதி? என்னங்க பயம்? ஏன், நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டேன்? பாயிண்ட் நம்பர் 1, அப்படி செய்கிறவங்க முதல்ல இப்படி கேட்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, அப்படி ஏதாவது நீங்கள் செய்யும்போது நமக்கு வெளிநாட்டில் மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை,
நம்ம பொண்டாட்டிக்கு உள்ளூர்லயே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. ஏய், அப்படி ஒரு நிமிஷம் நினைச்சிட்டாலே பாதி ஆம்பளைங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அம்மா தாயே, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதே சமயம் நான் மகாக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமைய அவ எனக்கு செஞ்சிருக்கா. காரு, நம்ம வீடு, பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் பணம், இதெல்லாம் யாருங்க தருவா? அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணுங்க. கடவுள் என் முன்னாடி வந்து என்கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டா, மகாவோட நோயை எனக்கு கொடுத்துரு, என் ஆயுசையும் சேர்த்து மகாக்கு கொடுத்துருன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். இப்படி சொல்கிறதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய மனசு வேணும் ஸ்ருதி. ரியலி ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. அவளோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை தானங்க. சரி ஸ்ருதி, நான் முதல்ல அங்கே போய் செட்டில் ஆகிறேன். அதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும். அடுத்த வருஷமாவது நீ அங்கே வந்துடுற ப்ளீஸ். நாளைக்கு நடக்கிறது யாருக்குங்க தெரியும்? பாப்போம். இளவரசி, நான் இங்க இருக்கேன். ஓ, தண்ணி எடுத்து குடிங்க. பயங்கர பசி. ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எது வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னங்க இது? அது அது இவ்வளவு மாதிரிங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, டாக்டர் கேட்காம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாயிடும். சாரிம்மா, இது உனக்காக வாங்கிட்டு வந்தது இல்லை, அப்புறம் மகாவுக்கு. மகாவுக்கா? அவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஃபாரின் மெடிசின்ஸ் கிடைக்கும். இது சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும். இளவரசி, ஐம் சாரி, ஆஃபீஸ் டென்ஷனில் நீ மாசமா இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டேம்மா. என்னம்மா, ஏன் எந்திரிச்சிட்ட? என்னாச்சு உனக்கு? நான் கர்ப்பமா இருக்கங்கிற விஷயத்தை கூட நீங்க மறந்துட்டீங்கல்ல? நீங்க இவ்வளவு வெளிப்படையா இருக்கீங்களேன்றத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்த ஒரு பொய் கூட சொல்ல தெரியலையேன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. இளவரசி, ஏய், சாரிம்மா, இனிமே நான் மறக்க மாட்டேன். சாரி. மறக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லி எத்தனை விஷயத்த மறந்துருக்கீங்க. நிறைய மறைக்கிறீங்க. என் கூட உட்காந்து பேசுறது கூட நீங்க டைம் ஒதுக்குறது இல்ல, எதையும் சொல்றது இல்ல. இவ வீட்டுல தானே இருக்கா, இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க? இளவரசி, நான் எந்த விஷயத்தமா உன்கிட்ட மறைச்சேன்? கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் மனசுலயே போட்டு வச்சிருக்க முடியல. நான் என் தங்கச்சிக்காக வக்காலத்து வாங்குறதா நினைக்காதீங்க. பாவம் கிருஷ்ணா உங்களை தேடி வந்து வேலை கேட்டாராமே. வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களாமே. ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கலாம்ல. நான் வேணும்னு அப்படி பண்ணலம்மா. உனக்கே தெரியும்
என் ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன பிடிக்காதவங்க நாளைக்கு கிருஷ்ணா மேல அந்த பழிய போடவும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வேணான்னு தான் வேற இடத்துல வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கு கிருஷ்ணா எனக்கு இப்பவே வேலை வாங்கி தரணும்னு சொன்னான். நான் எங்க இருந்துமா வேலை வாங்கி தர முடியும்? கஷ்டத்துக்கு காசு கொடுத்தா அது ஒரு மானக்கேடா, பிரெஸ்டிஜ் ப்ராப்ளமா புருஷனும் பொண்டாட்டியும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம், அதான் பிரச்சனையே. யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, நான் செக்கப்புக்கு போகணும். என்ன பண்ணலாம்? ஒரு ஒரு 2 நாள் டைம் கொடுமா. அதுக்குள்ள நல்ல டாக்டர் யாரு எங்கன்னு விசாரிச்சிடுறேன். இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லேடி டாக்டர் இருக்காங்களா? அவங்க கிட்ட என்னை பத்தி சொல்றேன்னு சொன்னா. அவங்க கிட்ட போலாமா? சரி, அந்த டாக்டர் பேர் என்ன? தெரியல, இனிமே தான் அவகிட்ட விசாரிக்கணும். ஓ, ஏன் பேர் என்னன்னு சொன்னாதான் வருவீங்களா? இல்லம்மா, அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். நியாயமா நான் உங்களை கூப்பிட்டுருக்கவே கூடாது. பொண்டாட்டி மாசமா இருக்கிறதே மறந்துட்ட புருஷனோட செக்கப்புக்கு போகணுமான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது? என்னை கூட்டிட்டு போகத்தான் யாருமே இல்லையே. இனி லீலாவும் வேலைக்கு போயிடுவா. அதான் உங்களை கேக்குறேன். நான் மறந்தது தப்புதாம்மா. வேணும்னா தோப்புக்கரணம் போடட்டுமா? ஒன்னும் வேண்டாம். பொண்டாட்டி பிறந்தனால ஒரு தடவை மறந்து பாருங்க, அப்புறம் வாழ்க்கை பூரா அதை மறக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என் நிலைமை அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் ஒரு பேச்சுக்காக நீ மாசமா இருக்கிறத மறந்துட்டேன்னு சொன்னேன். இனிமே காலம் பூரா அதை சொல்லி காட்டுவேல்ல? பின்ன உங்களை மாதிரி பொறுப்பில்லாத புருஷனுக்கு வேற என்ன தண்டனையா? சரி, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? இன்னைக்கு நானும் சமைக்க மறந்துட்டேன். பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுங்க. அத்தை, நீங்க இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இல்லம்மா, யாராவது ஒருத்தர் செஞ்சுதானே ஆகணும். தங்கம், என்னம்மா? அத்தை, இனிமே இவங்க செய்வாங்க. அத்தை, நீங்க உட்காருங்க, உங்களோட நான் பேசணும். தங்கம், பிரெட்ல ஜாம் போட்டு வைங்க. சரிம்மா. சொல்லுங்க அத்தை, மாமா என்ன பண்றாரு? நான் அவரை பார்த்தே பல வாரம் ஆயிடுச்சுமா. நேத்து நீங்க 2 பேரும் பார்க்ல சந்திச்சு பேசிக்கிட்டது எனக்கு தெரியும். பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உங்க மேல கோவப்பட மாட்டேன். பாவம், அவர் தனியா பேச்சுலர் ரூம்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு தான் ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்களே. உங்களுக்கு ஒரு சின்ன காயம்னா கூட வீச்சருவா வேல்கம்பு எடுத்துட்டு வருவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. அவங்களாம் இப்ப எங்க போனாங்க? நாங்க ஜெயிலுக்கு போனதும் எங்களை விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்கம்மா. நீங்க இப்படி நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது இத்தனை வயசுக்கு அப்புறம் மாமா பேச்சுலர் ரூம்ல தங்கறது நல்லாவா இருக்கு? பொண்ணு வீட்ல போய் தங்கறது கௌரவ குறைச்சல்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அத நான் ஒத்துக்கிறேன். தனி வீடு எடுத்து நீங்க 2 பேர் வேணா தங்கிக்காங்களே, வாடகையை நான் கொடுத்துட்றேன். மகா, இங்க பாருங்க, வயசான காலத்துல அவரை தனியா தவிக்க விடாதீங்க. இல்லம்மா, நீங்க தனியா இருப்பியே. எனக்கு தான் இனிமே தங்கம் இருக்காங்களே. சரிம்மா, நீ சொன்னா சரி. கவலைப்படாதீங்க அத்தை. உங்க கை செலவுக்கு அடுத்தவங்க கிட்ட நீங்க போய் கையேந்தி நிக்காத அளவுக்கு நான் உங்களை
நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ என் பொண்ணுக்கு செஞ்சதே அதிகமாகா. அது முடிஞ்சு போன கதை அத்தை. சீக்கிரமா மாமாவை வாடகை வீடு பார்க்க சொல்லுங்க. அட்வான்ஸை நான் கொடுத்துட்றேன். சரிம்மா. போய் பாருங்க. நீ சாப்பிடுமா, நான் போய் பார்க்கறேன். வாமா. செட்டில் ஆயிட்டீங்கல்ல? ஆமா கண்ணு. சரி, ஓகே, வாங்க. ஆ. ஸ்ருதி, எப்படி இருக்க? எனக்கு என்ன? சரி மகா, நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம். விக்ரம் மட்டும் தான் ஃபாரின் போறாரு. நான் உன் கூட தான் இருக்க போறேன். அப்படியா? தேங்க்யூ so மச். சரி, நான் அர்ஜென்ட்டா ஒரு இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம், ஓகே? ஏய், எத்தனை தடவை சொல்லிருக்க? ஏன் ஆபீஸ்லயே வந்து நீ வேலைய பாரு. அது முடியாது மகா. சொந்த அப்பாவே வாத்தியாரா இருந்தாலும் புள்ள அடுத்த வாத்தியார் கிட்ட படிக்க போனாதான் உருப்புடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னம்மா. நான் முதல்ல வெளி உலகத்தை பார்த்து கொஞ்சம் வேலையும் நிறைய அனுபவத்தையும் கத்துக்கிறேன். அப்புறம் உன் கம்பெனிக்கு வந்து என் வித்தைய காட்டுறேன், ஓகேவா? சரி, இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்டா. ஏய், ஆல் தி பெஸ்ட் கண்ணு. தேங்க்ஸ். ஏய், அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. யாரு? யார் அம்மா? யாருக்கு அம்மா? மகா, நான் இன்டர்வியூ போறேன். தயவு செஞ்சு என்ன மூட் ஆஃப் பண்ணாத. ஸ்ருதி, பாய். ஏய், ஒன்று அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வாங்க மாப்பிள்ள. என்னது இது? இது என்னன்னு தெரியல உங்களுக்கு? அது தெரியுது மாப்பிள்ள, இது என்னன்னு தெரியலையே. இதுவும் பழம் தான், கோயம்பேட்டிலேருந்து வாங்கிட்டு வரேன். ஜெயந்தி, மாப்பிள்ள வந்திருக்காரு பாருமா. வரேம்மா. இது எல்லாத்தையும் ஜெயந்தி கிட்ட கொடுத்துருங்க மாப்பிள்ள. இந்த காயத்ரி, தேங்க்யூ. டாக்டர் உன்னை நிறைய பழங்கள் சாப்பிட சொன்னாங்களே, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. என்ன சார், தோலோட சேர்த்து சாப்பிட்டுமா? சாப்பிடலாமே, திராட்சை ஆப்பிள்லாம் தோலோடவே சாப்பிடலாம், நல்லது தான். அப்புறம் ஜெயந்தி, அவங்களுக்கு அடிக்கடி ஜூஸ் போட்டு கொடு. அவங்க பேரை சொல்லி நீ குடிச்சிடாது. கொடு, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். பாபி, உள்ள போலாம். ஜெயந்தி நில்லு. ஏண்டி, ஒரு முழம் கயிறு கிடைக்குமா? ஏன்? நடு வீட்டுல தூக்கு போட்டு தொங்கதான். என்னம்மா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் உன் மூலமாவே நடக்கட்டும். நீ நந்தி மாதிரி நின்னுகிட்டு இருக்க. உன்னை விட்டுட்டு அவளை காயத்ரி காயத்ரின்னு உரிமையோட கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பழக்க வர குடுக்கறாரு, அவளும் வாங்கிக்கிறா. நீயும் மானங்கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்னம்மா, பழம் தானே கொடுத்தாரு. இன்னைக்கு பழம் கொடுப்பாரு, நாளைக்கு புடவை கொடுப்பாரு. அப்புறம் என்னெல்லாம் சி சி சி, ஏன் வாயேண்டி புடுங்குற? நீ இப்படி என்ன பயமுறுத்துறது எனக்கு மகாபாரத கதை தான் ஞாபகம் வருது. அது என்ன கதை? அம்பு தொடுத்த அர்ஜுனனுக்கு மரம் தெரியல, கிளை தெரியல, இலையும் தெரியல, மரத்துல இருக்கிற பழம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். அது மாதிரி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நீ சொல்ற பிரச்சனை எதுவுமே பெருசா தெரியல. காயத்ரி வயித்துல வளர்ற எங்க குழந்தை மட்டும்தான் தெரியுது. நீ எங்களை மாத்தணும்னு நினைக்காத, உன்னை நீயே மாத்திக்கோ. ஏய் அடியே ஜெயந்தி, நான் சொல்றத கேள்டி ஜெயந்தி. இவளோட மொழியே சரியில்லையே. நம்மள அந்த முறை முறைச்சிட்டு போறா. ஆப்பிள வேற அந்த கடி கடிக்கிறா.
நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஐயோ, ஏதாவது வில்லங்கம் பண்ணி என் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சிட போறா. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குன மாதிரி தான். நான் போட்டுடுறேன். தேங்க்யூ. எங்க டோக்கன் வாங்கிட்டீங்களா? இங்க யாரு டோக்கன் வாங்கணும்? என்னங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. இன்டர்வியூ ஆரம்பிச்சாச்சா மேடம்? சில பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க, மத்தவங்களுக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. மேனேஜர் வந்ததும் சொல்றேன். ஓகே மேடம். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். என் பேர் ரமணன், இந்த கம்பெனியுடைய மேனேஜர். நம்ம கம்பெனி ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச் கம்பெனி. ஒரு ப்ராடக்ட் தரமானதா இல்லையா, அதோட நிறைகுறைகள் என்னன்னு பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சர்வே எடுக்கவும் நம்ம கம்பெனி தான் பெரிய கம்பெனிகளுக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்கு. பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா நாம முதல்ல விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படணும் இல்லையா? ஆமாம் சார். அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. என்ன சார் சொல்றீங்க? இன்டர்வியூனா சர்டிஃபிகேட்டை பார்த்து இமயமலையோட உயரம் என்ன, அட்லாண்டிக் கடலோடைய ஆழம் என்னன்னு கேட்கறதுல எங்க கம்பெனிக்கு உடன்பாடே கிடையாது. பிராக்டிக்கலா இந்த ஹாலில் வேணும்னே தப்பா சில விஷயங்களை செஞ்சு வச்சோம். ஆஃபீஸ் நடு ஹாலில் சில பேப்பர் துண்டுகளை குப்பை தொட்டிலிருந்து எடுத்து கீழே போட்டு வச்சோம். கேலண்டர்ல தேதி கிளிக்காம வச்சிருந்தோம். சேர்ஸை வேணும்னே இந்த பக்கம் திருப்பி வச்சிருந்தோம். உங்களில் சில பேர் அதை பார்த்து சிரிச்சிங்க. அதுல 2 பேர் தான் பொறுப்பா எழுந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்ச தவறுங்களை சரி செஞ்சாங்க. இப்போ அவங்க யாருங்கிறத நான் சொல்றேன். மிஸ்ஸஸ் லீலா கிருஷ்ணன் சார், ப்ளீஸ் கம். மிஸ்ஸஸ் ஸ்ருதி விக்ரம், நீங்க 2 பேரும் ஆல்ரெடி இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. வெல்கம் டு அவர் கம்பெனி. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. மற்றவங்களாம் தயவு செஞ்சு ஒரு 1 hour கழிச்சு வாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ அப்புறமா நடக்கும். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. இந்த கம்பெனியோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலியான கம்பெனியா தான் இருக்கு. பொறுப்பான ஆளுங்களை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. பை த வே, ஐ அம் ஸ்ருதி. நைஸ் டு மீட் யூ. என் பேர் லீலா.
போய் சாமி கும்பிடுமா, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். யாருமா நீங்க? நீங்க யாரு? நான் அது இருக்கட்டும், நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. மகாலட்சுமியோட அம்மா. என்னது அம்மாவா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, மகாலட்சுமி எங்க இருக்கா? பூஜையில இருக்காங்க. நீங்க உட்காருங்க. உங்க பேரு என்னன்னு சொன்னீங்கன்னா? அம்மான்னு சொல்லுங்க. புரியாம முழிச்சானா தமிழரசி வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வருவா. சரிம்மா, சொல்றேன். யார் வந்திருக்கா? உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? தமிழரசி மேடம்னு சொன்னாங்கம்மா. ஓ, தமிழரசி மேடமா? சரி, இங்க பாருங்க, அவங்க எப்ப வந்தாலும் அவங்க கிட்ட எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, புரியுதா? சரிம்மா. ஆனா மரியாதையா நடந்துக்கணும். சரிம்மா. இப்ப ஒண்ணும் பேசல. ஐயோ, ஒன்னும் பேசலமா. சரி, நீங்க போய் காஃபி ரெடி பண்ணுங்க, நான் போறேன். சரிம்மா. உங்க அப்பா அம்மா கரெக்டா தான் உனக்கு பேர் வச்சிருக்காங்க, மகாலட்சுமின்னு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. என்னோட கண்ணே பட்டரும் போல் இருக்க. அப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல அதான் பூஜை பண்ணி பார்த்தேன். பூஜை பண்ண வருதான்னு பார்த்தேன். என்னது பூஜை பண்ண வருதான்னு பாத்தியா? என்னமோ சமையல ட்ரை பண்ற, அது வருதான்னு பார்க்கலாமான்னு பார்த்தேன்ற மாதிரி இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஷியோர். நல்லா இருமா. இருங்க 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 இருங்க, வாய் வார்த்தையா 2 நல்ல வார்த்தை சொல்லலாம்ல. தீர்காயுசா இருமா. அவ்வளவுதானா? ஒரு பொண்ணு இவ்வளவுதான் ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? சப்புன்னு இருக்கு. கண் நிறைஞ்ச புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். ஓகே? இப்ப கேட்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்ப குங்குமம் வைங்க. நீங்க குங்குமம் வச்சுக்கோங்க. உட்காருங்க. ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பூஜா கிடைச்சிட்டாளா? அந்த நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். இதுவரைக்கும் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோமா. இனிமே போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லலாமே. வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், பிஸியா இருக்காரு. ஓ, வீட்டுக்கு வந்தோடனே பேசுவோம். கவலைப்படாதீங்க, பூஜா நிச்சயமா கிடைச்சிருவா. அது சரி, என் பிரச்சனை இருக்கட்டும். ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ண போனோம், அதனால அதுக்கு முன்னால உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அந்த கனடா பையனோட போட்டோ கொண்டு வந்தேனே, என்ன முடிவு பண்ணிருக்க? வீல் சேர்ல இருக்கேன், காலம் ஃபுல்லா நொண்டி ஆயிடுவேன், அதனால இப்ப முடிவு பண்ண முடியல அப்படின்னு அப்போ ஒரு கதை விட்ட.
இப்பதான் எல்லாமே சரியா இருக்கே. இப்ப என்ன கதை விட போற? முடிவு என்ன? ஆமா, மாப்பிள்ளை பேர் என்ன? விஸ்வநாதன். அது எங்க அப்பா பேரு. சோ எங்க அப்பா பேர் வச்சிருக்கிற ஒருத்தரோட நான் எப்படி மேடம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது? ஏய், பேர்ல என்னடி இருக்கு? ஆக்சுவலி பேர்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த பாரு, சாக்கு போக்கு சொன்ன கெட்ட கோவம் வரும் எனக்கு. இந்த பாரு, விஸ்வநாதன் இஸ் a காமன் நேம். அப்பாவுக்கு இந்த பேர் இருந்தா வேற யாருக்குமே இந்த பேர் இருக்க கூடாதா? எத்தனையோ பேருக்கு அப்படி அமைஞ்சிருக்குமா? இங்க பாருங்க, இந்த பேரு கேட்டாலே எப்பவும் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். அந்த பேரு இருக்கிற ஒருத்தரை எப்படி நான் என் கணவரா பாக்குறது? Don't be ridiculous. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? வர வர தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு நீ சொன்னாலே என்னமோ தப்பா தான் கேட்க போறியோன்னு பயமா இருக்கு. சரி, பேர்ல என்ன இருக்குன்னு நீங்க சாதாரணமா கேக்குறீங்க. ஆமா, உங்க பையன் பேர் என்ன? அருள் செல்வன். ஓகே, உங்க பேரன் பேரு? அருள் செல்வன். வேற பேரை வச்சிருக்கலாமே உங்க பேரனுக்கு. ஏன் அந்த அருள் செல்வன்ற பேரையே வச்சீங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.